திண்டுக்கல் மாவட்டம் பாச்சலூர் பன்றிமலை பகுதி கருவேலம்பட்டி கிராமத்திற்கு சாலை அமைப்பதற்கு அப்பகுதி பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்க கூட்டமாக வந்தனர். இவர்கள் சாலை வசதி இல்லாததால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருவதாகவும், இது சம்பந்தமாக பல ஆண்டுகளாகவே அமைச்சர்கள், எம்எல்ஏ மற்றும் மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் கோரிக்கை மனுவாக அளித்ததாகவும், இது சம்பந்தமாக எந்தவித மேல் நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினர். இதனால் அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி இன்று மாவட்ட ஆட்சியரிடத்தில் நேரடியாக மனு கொடுப்பது என்று தீர்மானித்து அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். அவர்கள் கூறுகையில், சாலை வசதி இல்லாததால் பள்ளி குழந்தைகள் பள்ளி செல்ல சிரமம் ஏற்படுவதாகவும், அதேபோல ஆசிரியர்கள் பள்ளிக்கு வந்து செல்வது மழைக்காலங்களில் பெரும் சிரமங்கள் ஏற்படுத்துவதாகவும் கூறினர். மேலும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மலைப்பகுதியில் வாழக்கூடிய 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாவதாகவும் கூறினர். எனவே மாவட்ட ஆட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். வடக்காஞ்சி பஞ்சாயத்து கருவேலம்பட்டி எங்கள் ஊர். என் பேர் ராசு. நான் வனக்குழு தலைவராகவும் இருக்கிறேன். 2வது இப்போக்கு பின்னாடி ஊர் தலைவராகவும் நான் தான் இருக்கணுங்க. எங்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கு போக்குவரத்துக்கு இடங்கள் ரோடு கிடையாதுங்க. ரோடு பழைய ரோடு இருக்குதுங்க. ஆனால் பூப் ரோடு மாதிரி அது ரோடாக தான் இருக்கிறத வழி. அதில் சான்சன் ஆயிடுச்சு, இந்த ரோடு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோடு இன்னும் போடுறீங்க, போடாமல் அப்படியே ரோடு இருக்குது. 2வது எங்களுக்கு என்ன அப்படின்னா, 4 மணிக்கு ரேஷன் கடையிலேருந்து 4 மணிக்கு மேலே புறப்பட்டு வர முடியல. வந்தால் யானை பிளாக் அப்படின்னு சாப்பிட்டுட்டு ரோட்டு மேலே நின்றுக்குது. அப்புறம் அந்த வண்டி சவுண்டு மட்டும் கேட்டால் மட்டும்தான் ஒதுங்குது. நாங்கள் ஒத்தையிலேயே 2 பேர் ஒருத்தியெல்லாம் வர முடியல. ஒருத்தர் வந்தோம்னா ஆனை விரட்டுறதுல ஆரம்பிச்சிடுறது. திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் நாங்கள் செம்பராங்குளம் தான் போக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் இப்போ இருக்குதுங்க. கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருந்தோம். அதுக்கு அளந்துருக்குறாங்க. அளந்து இரும்பு பாலம் போடுறதா போட்டுக்கிறாங்க. இன்னும் அதுக்கு அளந்ததோட சரி, இன்னும் ரோடு போடலைங்க, இரும்பு பாலமும் போடலை. ஆற்றுல மழை தண்ணி வந்துருச்சுன்னா ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. தண்ணி வர்ற காலத்தில் நாங்கள் கயிறு கட்டி தான் போய்க்கணும். கயிறு கட்டி தான் வந்துக்கணும். சாமான் எந்த சாமான் இருந்தாலும் குதிரையிலேருந்து கைத்தை கட்டி கைத்தலேருந்து இழுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இப்போ இருக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு அந்த பாலமும் அந்த ரோடும் போட்டு கொடுத்தா ரொம்பவும் நல்லா இருக்குது. எங்கள் குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பள்ளிக்கூடமும் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாத்தியாரும் சில டயத்துக்கள் அந்த தண்ணி வர்ற டயத்தெல்லாம் உண்மையிலேயே அதை நான் அப்பாலே சொல்ல மாட்டேன். ஆனால் வாத்தியார் சுத்தமாக வர்றதுக்கு முடியலைங்க. ஏன்னா ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா வாத்தியார் அங்கிட்டு இங்கிட்டு வர முடியாது, இங்கிட்டு அங்கிட்டு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. எத்தனை குடும்பம் இருக்கீங்க? நாங்கள் 55 குடும்பம் இருக்கோங்க. மொத்தம் பிசிஎஸ் எடுத்தோம்னா 100 குடும்பத்துக்கு பக்கம் இருக்குது. 100 குடும்பம் இருக்குது. காடு காட்டுக்கு, தோட்டத்துக்கு பட்டா காடு வச்சுருக்காங்க. ரோடு போகிறதுக்கு ரோடு சாங்ஷன் ஆகிருக்குதுன்றாங்க. ஆனால் இன்னும் அளக்கலைங்க. எந்த இதுவும் இல்லை. கான்ட்ராக்ட் எடுக்கலை. எடுத்த மாதிரி தகவல் வரல, எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் அங்கே 75லேருந்து இருக்கிறோமுங்க. 75லேருந்து எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே முன்னோர்கள் இருந்து அங்கேயே தான் இருக்கோம். அப்புறம் அதுக்கு அடுத்து எங்கள் பிள்ளைங்க, எங்கள் அப்பா அம்மா எல்லாம் போனதுக்கு பின்னாடி இப்போ நாங்கள் இருக்கிறோம். இது சம்பந்தமாக அங்கே லோக்கலில் எதுவும் தகவல்? லோக்கலில் விஓ ஆஃபீஸில், கலெக்டர் ஆஃபீஸில், அதே மாதிரி விஓ தாசில்தார் அங்கே கொடைக்கானல் வரைக்கும் வீடியோ சான்சன் ஆயிடுச்சுன்னு சொன்னாருங்க. ஆனால் என்ன சான்சன் ஆகி ரோடு அளக்கலாம். வீடியோ சொல்லியிருக்காரு. நாங்களும் போய் கேட்டுட்டு வீடியோ ஆர்டியா வந்துருக்கு. என் பேர் ராசன்.